வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர, தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? மக்களுடைய ஆதரவு பெற்று, மக்களுடைய வாக்குகளை பெற்று, மக்களுடைய அன்பை பெற்று முதலமைச்சரா உட்கார்ந்தாரு. யார் காலையாவது முதலமைச்சர் ஆனாரா? நான் யார சொல்றேன்னு தெரியுதா? பாதம் தாங்கி யாரு தெரியுதா? யாரு தெரியுதாமா? பாதம் தாங்கி பழனிசாமி கீழே படுத்திருக்காரு. யாரு தெரியுதா? என்ன பண்றாருன்னு தெரியுதா? இல்ல சில்ற தர்றாரு. இப்படித்தாமா அவர் முதலமைச்சர் ஆனாரு. இப்படித்தான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர். மக்கள் தேர்ந்தெடுத்தீங்களா அவரு இப்ப இத பெருமையா சொல்றாரு. இந்த 2-3 நாள்ல பிரச்சார கூட்டங்கள்ல இத பெருமையாவே சொல்றாரு. ஆமா, நான் உங்க காலில் விழுந்துதான் முதலமைச்சர் ஆனேன், நான் தவழ்ந்துதான் போனேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு. தமிழ்நாட்டுல இல்லம்மா, இந்தியாவில இல்ல, உலகத்திலேயே எந்த முதலமைச்சரும் இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட வெக்கங்கெட்ட சூடு சொரண மானம் இல்லாத ஒரே முன்னாள் முதலமைச்சர் யாரு? பாதம் தாங்கி பழனிசாமி. அப்போ நம்ம 2021 தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் ஆனார். தம்பி உதயநிதி வருவார். எப்படி முதலமைச்சர் ஆன பத்தியில மோடியை கண்டா படுத்துருவார், அமித்ஷா கண்டா படுத்துருவார், அம்மா சசிகலா கண்டால் முட்டிக்கால் போட்டு படுத்துருவார். அவர் படுக்கிறதுலயே குறியா இருக்கு. பாருங்க, ஒரு மனிதன், அவர் ஒரு பெரியவர், அப்பா வயதை ஒத்தவரை போயிட்டு படுத்துருவாரு. படுக்க உனக்கு ஆசையா இருந்தா எங்க போய் படுப்பா, பெரிய மனுஷங்க விளையாட்டு, இதுல எது குறுக்க கோடி வேற ஆகுன்னா ஒரு செங்கலை தூக்கிட்டு வர. செங்கலை வச்சதே இவங்க தான், நீ ஏமாந்துடாத. இந்த பாரு, முதல்ல அந்த செங்கலை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வச்சது யாரு? எங்க ஐயா அன்புமணி மருத்துவத்துறை அமைச்சரா இருக்கும்போது. அப்ப இந்தியாவை ஆண்டது யாரு? காங்கிரஸ். அப்ப அந்த ஆட்சியில் கூட இருந்தது யாரு? திமுக. எங்க ஐயா அன்புமணி செங்கலை வைக்கும் போது, அடிக்கல் நாட்டும் போது கூட திமுக போச்சா போலையா? போச்சு. வச்சது யாரு கல்ல? இவங்க தான். அந்த கல்லை திருப்பி ஒரு தடவை எடுத்து ஐயா மோடி ஆட்சிக்கு வந்தோன்னா வைக்கிறது.